கன்னடம், மலையாளம் போன்ற லாங்குவேஜ்லாம் நடிச்சிட்டு இருந்தவங்க நம்ம நிக்கி கல்ராணி. அதுக்கப்புறமா டார்லிங் அப்படிங்கிற படம் மூலயமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து பேயா நடித்த நம்ம நிக்கி கல்ராணி அதை அடுத்து நம்ம ஆதியோட யாகாவராயனும் நாக்காக்க அப்படிங்கிற படத்தில் வந்து நடித்தாங்க. இப்பயும் வந்து கோட்டு, கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த டார்லிங் படத்தில் வந்து அவங்களுக்கு முக்கியமான கேரக்டராக அவங்க தான் வந்து பேயா நடித்தாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு அதிக ஸ்கோப் இருந்தது. ஆனால் இவங்க அடுத்ததான் நடிச்சிட்டு இருக்க கோட்டு, கவலை வேண்டாம் போன்ற படங்கள்லாம் வந்து டூயட் பாடிட்டு போடுற மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் அவங்க நடிக்கிறாங்களாம். இதனால் ஃபீல் பண்ணி நம்ம நிக்கி கல்ராணி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனி வந்து பேய் படங்கள் இந்த மாதிரி எனக்கு ஸ்கோப் இருக்க படங்களே வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால பேய் படங்கள்லாம் அதிகமாக எந்தெந்த டேரக்டர்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி பேய் படம் எடுக்க போகிறதா இருந்தால் சொல்லுங்கள், நானே வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால மெகா பட்ஜெட் பட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இவங்களையும் வந்து ஹீரோயினாக போட்டு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கும் வந்திருக்காங்களாம் ஒரு சில ப்ரொடியூசர்ஸ்.